நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட ஒன் டே ட்ரிப்பில் நம்ம வந்திருக்கிற இடம் வந்து அத்திவரதர் கோவில். அங்கே இந்த மண்டபத்தை தான் பார்க்க வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். வந்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 5 ரூபா என்ட்ரி டிக்கெட்டு. வீடியோ எடுக்கிறதா 10 ரூபா. கேமராவுக்கு 10 ரூபா. கேமராவுக்கு 200 வாங்குவாங்க. மொபைலுக்கு வந்து 10 ரூபா. உள்ளே பார்த்தீங்கன்னா சிற்ப வேலைப்பாடுகளை பாருங்கள். அப்படியே மெய் மறந்து போயிடுவீங்க. முழுக்க முழுக்க யாழி தான். அழகான காதல் நவரசத்தை அருமையாக பண்ணியிருக்காங்களா. மேலே பாருங்கள், ஒரு பொண்ணு வந்து கண்ணாடியை பார்த்து பொட்டு வைக்கிற மாதிரி இருக்கு பாருங்கள். பின்னாடி ஒரு அதிசயத்தை காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இது வந்து கல்லால செதுக்கின சங்கிலி. மேலே வந்து நாகம் இருக்கும். நாகத்தோட வாலில் வந்து இந்த கல் சங்கிலி தொங்குற மாதிரி இருக்கும். எப்படி செய்கிறேன் பாருங்க. தோப்பு கரணம் போடுறத எப்படி அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. சரி, உள்ளே போனீங்கன்னா பெரிய மண்டபம் மாதிரி இருக்குது. அதை பார்த்துருவோம். வெளிச்சம் கம்மியாக தான் இருக்குது. உள்ள ரொம்ப கம்மி வெளிச்சம். இந்த மண்டபம் வந்து ரொட்டேட் பில்லர் இருக்கும். இதில் இதை காட்டுறேன் பாருங்க. இந்த பில்லர்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். இந்த இருக்குது பாருங்க. ரொட்டேட் ஆகுதா? இது மாதிரி எல்லா பில்லருமே ரொட்டேட் ஆகும்.
இந்த மேடையை சுற்றி நிறைய இந்த ரொட்டேட்டிங் பில்லர்ஸ் இருக்கும். இங்கே இருக்கு பாருங்கள், ஃபுல்லாக இப்படி சுற்றி வந்தாலுமே நிறையா இருக்கும். இதுமாதிரி ரொட்டேட் பிளேயர்ஸ் தான் நிறையா இருக்குது. பாருங்க, ஹனுமன் அவர் வந்து 2 கையிலையுமே ஒரு ராமரா லக்ஷ்மணான்னு தெரியல, அவரை தாங்கியிருக்காரா. அப்படி இங்கே வாங்க, இங்கே பாருங்க, தாங்கினவர் அப்படியே வில்லு விட்றாரா, அங்கேருந்து அப்படியே வில்லு விட்ற மாதிரி இருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெண் தெய்வத்தை தாங்கி நிற்கிறாரா, சீதான்னு நினைக்கிறேன். இவங்க யாருன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். சிற்பியோட காதல் ரசனையை பாருங்கள், நடன அசைவை எவ்வளோ அழகாக லகிச்சு வடிவமைச்சிருக்காரு பாருங்கள். இது ஒன்று இருக்கா, இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்க, சிற்பியோட திறமையப்பா. இந்த சைஸில் ஒரு போர்க்காட்சி எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள். அவ்வளோதான், இதில் ஒரு போர்க்காட்சி. இந்த சிற்பத்தை பாருங்கள். இந்த பெண் வந்து காலணி அணிஞ்சிருக்கிறாங்க, கொடி மங்கை. பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. நிறைய பறவைகள் அவங்க மேலே இருந்து மேலே இருக்கிற பழங்களையும் பூக்களையும் காய்களையும் சாப்பிடுது பாருங்கள். எவ்வளோ தத்துரமாக அடிச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு பூ அப்படியே மலருது, அதை கீழே ஒரு பறவை சாப்பிடுது பாருங்கள்.
செயினுங்களை சங்கிலி எப்படி வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். சங்கிலி கயிறு அதெல்லாம் எப்படி வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். கல்லுலேயே செதுக்கிறாங்க. கல்லில் எவ்வளோ அழகாக பாருங்க, எவ்வளோ அழகாக கல்லுலேயே இரும்பை வச்சு செய்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க பாருங்கள். இரும்பு கம்பி மாதிரி அழகழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். எண்ணிலடங்கா சிற்பங்கள் எக்கச்சக்கம். இந்த மண்டபத்தை சுற்றி வந்தோம் அப்படின்னா சுற்றி வந்துக்கிட்டே இருக்கணும். எக்கச்சக்கமான புடைப்பு சிற்பங்களும் எக்கச்சக்கமான ஆச்சரியம் அளிக்கக்கூடிய சிலைகளும் வடிவமைச்சு வச்சுருப்பாங்க. நண்பர்கள் யாராவது இங்கே வந்து இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். எக்கச்சக்கமாக இருக்கும். காணொளி பதிவு பண்ணணுன்னா பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த விலாகை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒன் டே விலாகில் சந்திக்கலாம்.